புத்தாண்டையொட்டி சென்னை மெரினாவில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன் வணக்கம். அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, மக்களை காக்க என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சென்னை மெரினா காமராஜர் சாலையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இன்றைய தினம் இரவு 10 மணி முதல் பொதுமக்கள் கடற்கரை சாலைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிற நிலையில் சென்னை காவல்துறை சார்பில் பல்வேறு பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சரியாக 7 மணி அளவில் மெரினா கடற்கரையின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த உட்புற சாலை, சர்வீஸ் சாலை என்று சொல்லக்கூடிய அந்த சாலை மூடப்படுகிறது. 8 மணி அளவில் காமராஜர் சாலை மூடப்படுகிறது. பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய லூப் சாலையும் 7 மணி அளவில் மூடப்படுகிறது. போர் நினைவு சின்னம் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து காமராஜர் சிலை முழுவதும் பட்டினப்பாக்கம் வரை போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இன்று இரவு 8 மணி முதல் நாளை காலை 6 மணி அளவில் அந்த சாலைகள் மீண்டும் போக்குவரத்துக்கு இயக்கப்படும். எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு முதன்முறையாக போக்குவரத்து நெரிசலை காணாத வண்ணம் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பைக் ரேஸில் ஈடுபடும் நபர்கள், ஹெல்மெட் அணியாமல் செல்லும் நபர்கள், சாகச பணியில் ஈடுபடக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகள் என அனைத்தையும் கண்காணிக்க தானியங்கி கேமராக்கள், ANPR கேமராக்கள் மூலம் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் பல பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அவசர தேவைகளுக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு பிரத்யேகமாக ஒரு இடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாலையின் வழியாக அனைவரும் செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை இந்த ஆண்டு தான் இதை ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவமனை சேவைகளுக்கு செல்வதற்காக இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். DGP அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய இந்த மயிலாப்பூர் பகுதியில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவார்கள் என்பதால் அங்கு மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மலர் அலங்காரமும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மணிகுண்டு பகுதியில் தான் இன்று இரவு பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. போலீசார் காமராஜர் சாலையை பொறுத்தமட்டில் 30 இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். 30 சாலை பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 425 வாகன தணிக்கை குழுவும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சென்னையை பொறுத்தமட்டில் 19,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் மட்டுமல்லாது 1,500 ஊர்காவல் படை வீரர்களும் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சாலை மூடிய பின்னாக பொதுமக்கள் காமராஜர் சாலைக்கு போக்குவரத்துக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். வாகன நெரிசலில் சிக்காமல் இருக்க போக்குவரத்து வாகன நிறுத்தமிடமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காமராஜர் சாலைக்கு வரக்கூடிய நபர்கள் போர் நினைவு சின்னம் முன்பாகவே வாகனங்களை நிறுத்திவிடலாம். வாலாஜா சாலை, பிரஸ் கிளப் அமைந்திருக்கக்கூடிய சாலை, பெல் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு வரிசையில் வாகனங்களை நிறுத்தலாம் என சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று பெசன் நகர் பகுதிக்கு வரும் அனைத்து வாகனங்களும் தடை செய்யப்படும் எனவும் அங்கு பொதுமக்கள் வாகனங்கள் நிறுத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய நிலையில் இந்த பட்டாசுகள் வெடித்து புத்தாண்டை கொண்டாடக்கூடாது எனவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கங்கே துணை ஆணையர்கள் தலைமையில் கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் காமராஜர் சாலை 8 மணிக்கு மேலாக முழுவதுமாக சென்னை பெருநகர காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.